தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கும் இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு. என்ன காரணம்னா, என்னுடைய சக துறையிலிருந்து எனக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய, ரொம்ப வெற்றிகரமாக இந்த துறையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யார் அப்படின்னா, திரு கார்த்திக் ராயப்பன் அவர்கள். ட்ரெண்டிங் பிளாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 4 வருஷம் வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காரு. இவர் இன்ஸ்டாகிராம்லேயும் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சராக இவர் இன்றைக்கி வர வந்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மேதகு மீடியா கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தொழிலதிபர்களை வந்து ப்ரமோட் பண்ணுற வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்கிருந்து பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் வீடியோக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நலமாகவும் இருக்கேன். எங்கேருந்து இந்த யூடியூப் பயணம் உங்களுக்கு ஆரம்பிச்சது? முக்கியமாக சொல்லலாம், நமக்கு வந்து சினிமா தான். ஓகே. அதுக்கு ஒரு டூலாக நம்ம ஒரு பக்கத்தில் போனதால நமக்கு அது பக்கத்தில் கிடைக்கும். ஆமாம், யூனிவர்ஸ் அதுதான் போகணும். ஒரு ஸ்டெப் வைக்கணும், அடுத்த ஸ்டெப் அவன் கொடுப்பான் அப்படிங்கிறனால. ஸோ அப்போ நான் கேமராக்கு முன்னாடி இருந்து ஒரு ஆக்ஷன் கட்டாக சொல்லிடணும் நாமன்னு ஆசை. ஓகே. ஸோ அப்போ அது யூடியூப் ஒரு டூலாக இருந்துச்சு. அதில் இந்த யூடியூப்பில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ண இந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன் வந்துட்டோம். நம்ம நீங்கள் சினிமா ஆர்வத்துலேருந்து யூடியூப் வந்தீங்க அப்படிங்கிறத ஈஸியாக நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஏன் இந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க? பொதுவாக எல்லாரும் எங்கே போவாங்கன்னா, ஒரு சினிமா ரிவ்யூ போவாங்க. ஒரு சினிமாவை பார்க்குறோமோ அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படி சொல்கிறது, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் ரிவ்யூ, அல்லது வேறு ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடுறது, காமெடி பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன தனியாக வித்தியாசமாக ஒரு ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிருக்கீங்க. அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு பன்னீர்செல்வம் அவங்க ஆல்ரெடி இதில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அவங்க கூட இருந்தால் கொலாபாகிற மாதிரி இருந்தது. அப்படி தான் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு அப்போ அது வரைக்கும் தெரியாது இது தனி இதுன்னு. அந்த நாலேஜ் தான் எனக்கு அப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இது தனி, என்டர்டைன்மெண்ட் தனி, அதுக்குள்ள இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் தான் தனியாக அப்போ தெரியாது. உள்ள வரும்போது தெரியாது. ஓகே, நாம ஒரு யூடியூபர் அந்த கான்செப்ட்ல வந்துட்டோம். ஓகே. அப்படிதான் தெரியுது இது கடலுக்குள்ள இந்த வகையான மீன்கள் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம. நான் உங்களுடைய பேஜை பார்க்கும்போது நான் ஒரு விஷயம் கவனித்தேன். என்னன்னா, நீங்கள் ஒரே மாதிரியான ஒரு லைனில் போகலை, மல்டிபிள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறீங்க. திடீர்னு ஒரு கடையை பற்றி பேசுகிறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு பற்றி பேசுகிறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகிறீங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்து இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரே மாதிரியான கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஆடியன்ஸ் பில்ட் ஆகுவாங்க. கண்டென்ட் ஜம்ப் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் வந்து அந்த கண்டென்ட் பிடிக்காமல் போயிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு 50,000 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா கூட வியூஸ் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? என் ஃபர்ஸ்ட் பேபி எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவான். செகண்ட் பேபி தமிழரசன் எல்லாமே சாப்பிடுவான், ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்குவான். ஓகே. ஆனால் பிரபாகரன் பையனுக்கு அவன் ஃப்ரூட்ஸை கண்டாவே அலர்ஜியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. இதுதான் எல்லாமே சோசியல் மீடியா நாம ஃபீட் பண்ணியிருக்கணும் முன்னாடி. இந்த ஆடியன்ஸ் எதுக்கு யூஸ் ஆவாங்கன்னா, இட்ஸ் கால்டு ஒரு டெக்குன்னு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெக்குக்குள்ள எல்லா இதையும் நம்ம இது பண்ணணும். ஓகே. வேற ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னா பிஸ்னஸ்க்குள்ள என்ன வேணா பண்ணலாம். நான் திடீர்னு ஒரு ரீல்ஸ் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு டான்ஸ் பண்ண அப்படி திருக்கி வச்சு பாருங்க. ஒருவேளை நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு எடிட்ல தூக்கிடுவேன், நல்லா வந்தாலும் கட்டில தூக்கிடுவேன். ஓகே. ஸோ அது மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நான் பண்றது பிஸ்னஸ்க்குள்ள தான் பண்ணிக்குவேன். ஓகே. அதுக்குள்ள டிஃப்ரெண்டா என்ன இருக்கு, ஆடியன்ஸ் என்ன எதுக்கு பார்க்க வராங்க, இவன் பேஜ்ல ஒரு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இருக்கும், ஒரு பொருள் எங்கே கிடைக்கும், இல்லை அந்த ஷாப்பை பற்றி சர்வீஸ் என்ன இருக்குது அதை பற்றி இவன் சொல்லுவான் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஓகே. அது ஒரே ஷாப் பற்றி ஆடியன்ஸ் கொடுக்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஷோரூம்ஸ், டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ், டிஃப்ரெண்ட் சர்வீஸ். உங்களுடைய முதல் கிளைண்ட் யார்? எந்த பிஸ்னஸை முதல்ல நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்க? ஸோ நான் திருப்பூரில் இருக்க மோகன் அண்ணா, MM என்டர்பிரைஸ். ஓகே. MN என்டர்பிரைஸ். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சாராக தான் ஆரம்பிக்கும். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு சார், அதுக்கப்புறம் அண்ணா, அடுத்தது மாமா, அடுத்து செல்லம், அப்படி ஆகிடுவோம். அடுத்தடுத்து அப்கமிங்கில் வரும்போது. ஏன்னா அவங்களோட தாட்டும் என் தாட்டும் ஒரே சிங்க்ல இருந்தால் தான் அவங்க பிஸ்னஸ் என்னால் சர்வைவ் பண்ண முடியும், கரெக்டாக கொண்டு போய் இருக்க முடியும். அவங்க எனக்கு வந்து ஒரு பே கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 100% மேலே அவங்களுக்கு போகணும். ஸோ அதுக்கு சேம் வேவ் லென்த்தில் இருக்கணும். இந்த 4 வருஷம் ஜேர்னி முதல்ல எப்படி இருக்கு, அந்த அனுபவம் சொல்லுங்களேன் எனக்கு. ஸோ என்னன்னா, எனக்கு என்னோட இதில் கொஞ்சம் தூக்க நிம்மதியாக வருது, வந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு. அது ரொம்ப பெரிய விஷயமாச்சு. தூக்கம் நிம்மதி. ஃபர்ஸ்ட் தூங்க மாட்டேன். நம்ம செய்யற வேலையில நமக்கு ஒரு திருப்தி இருக்குங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். உண்மையாலுமே நான் ஓப்பனா சொல்லணும்னா, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அறிவு இருக்கு, உங்கள்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறது தப்புன்னு எனக்கு தோணும். பட் ஆனால் இப்போ நான் பேசும்போது இருக்கிற அறிவை, அந்த முழு அறிவை பயன்படுத்தி இந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் கொடுத்துட்டு போயிடணும். சரி, நாளைக்கு இது மறுபடியும் கேட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மேம்பட்டு தான் பேசுவேன். ஆனால் எனக்கு திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு டில் நவ் எனக்கு தெரிஞ்சதை மனசார செஞ்சுட்டேன். வேலையிலேயே அப்படி தான்.
சிம்பிளாக இப்போ கடந்த ஒரு 4 மாசமா அப்போ தான் கார் வாங்கி 4 மாதம் ஆச்சு. காரில் படுத்துன்னு தூங்கிடுவேன். ரொம்ப நாளாக இல்லை எனக்கு அந்த தூக்கம் இல்லை. ஏன்னா சினிமா ஏதாவது பண்ணணும், நம்ம இப்படியே போயிட்டு இருக்குமே, எதுக்கு வந்தோங்கிற மாதிரி ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் நோ நீங்கள் சொன்னபோது பெருசாக மணினா வேலை செய்யணும், பணம் வருது இல்லை, அதுக்கு தான் பணம் வேலை பார்க்குறோம், அதுக்கு தான் கஷ்டப்படுறோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இது எனக்கு ரொம்ப கிஃப்டாகவே நினைக்கிறேன். இந்த நிம்மதியாக தூக்கத்துக்கு பின்னாடி பெரும் பணம் இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க உங்களோட கிளைண்ட்ஸுக்கெல்லாம்? பணம் கேட்டால் வாய்ப்பே இல்லை. ஐ ஹேவ் கமிட்மெண்ட்ஸ், ஐ ஹேவ் குட் டீம். நல்ல டீமுக்கு நல்ல பே கொடுக்கணும். ஐ ஹேவ் ஆஃபீஸ். ஓகே. ஸோ எல்லாம் நல்ல பே கொடுக்கணும். இன்னொன்று சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டோம்னா 0 சார்ஜஸ் விட்டுலும் பண்ணிட்டு இருக்கேன் சில இடத்துக்கு. இன்னும் 0 சார்ஜ் பண்ணிட்டு 0 சார்ஜஸும் பண்ணுறோம். ஏன்னா கண்டென்ட்டுக்காக. ஏன்னா நான் மட்டும் கிடையாது, என்னோட பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இருக்க என்னோட சக நண்பர்கள் எல்லாருமே சில நேரங்களில் கண்டென்ட்காக பண்ணி தான் ஆகணும். பண்ணணும். ஒரு கட்டம் வரைக்கும் தான் நாங்கள் இந்த ஃபீல்டில், அதாவது ஃபஸ்ட்டு 1 வருஷம் வரைக்கும் வேணால் நாங்கள் பே பண்ணியிருக்கலாம், சார்ஜ் நல்லா வாங்கியிருக்கலாம். இப்போ இந்த வேலை பிடிச்சி போச்சு. நான் இந்த டைமில் எனக்கு கற்றுக்கிட்டு வேறு இடத்துக்கு நான் போக முடியாது. ஓகே. போக ஆசைப்படல. நான் இதை இன்னும் எப்படி மெருகேற்றணும், என் ஆடியன்ஸுக்கு இந்த ஃபீல் என்ன கொடுக்கணும். நான் மட்டும் கிடையாது, என் கூட இருக்க பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இந்த செக்டாரில் இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சரும் சில நேரத்தில் 0 கம்மியாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும், 5,000 கூட பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணுறாங்களா? ஆமாம். இப்போ நான் ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கேன், நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஓனர் வந்து கால் பண்ணுறாரு. ஓகே. எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் கூப்பிட்டு பேசும்போது என்ன ஃபாலோவர்ஸ், என்ன வியூஸ், உங்களுக்கு பண்ண முடியாது, நல்லா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் அந்த வார்த்தை சொல்லவே மாட்டோம். ஓகே. ஏன்னா பர் ஷூட்டுக்கு 8K எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் போயிட்டு ஒரு ஷூட்டுக்கு 8,000 எங்களுக்கு செலவாகும். ஒரு ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகே. எடிட்டருக்கு ஆஃபீஸ், ஏன்னா காரில் போகிறோமா வரமா அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர்ஸ், 100 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் 200, 3 பேர் ஃபுட் அலவன்ஸ், கேமரா ரெண்டல், எல்லாம் 2 சார்ஜஸ் தானே பண்ணி ஆகணும். கணக்குப்படி ஒரு சிஸ்டம் இயங்குதுன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். நம்மகிட்ட ஓன் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அதுக்கான பர் டே காஸ்ட் இருக்கும்ல. கண்டிப்பாக. வெளியே இப்போ இந்த கேமரா ரெண்ட் எடுக்க அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், இந்த லைட் ரெண்ட் எடுக்க காஸ்ட் இருக்கும், இந்த ஸ்டுடியோ செட்டப்பு ஒரு காஸ்ட் தானே. கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் கணக்கும்போது 8K எங்களுக்கு சார்ஜ் ஆகும். பட் 8K கம்மியாகவும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது கம்மியாக பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கோம். என்னை விட எனக்கு முன்னாடி வந்து சீனியர்ஸ் இருக்காங்களே, பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்றாங்க உண்மையாலுமே. ஏன்னா நீங்க கூப்பிட்டு கேட்குறீங்க என் பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு. இல்லை எனக்கு இவ்வளோ இருந்தால் தான் பண்ணுவேன் சொல்றது இருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணவே மாட்டோம். அப்படி இருக்காங்க சொல்லியிருப்பாங்களே ஒரு சில பெரிய பெரிய கைகள்லாம் சாப்பிட்டு ஸோ அந்த கைகள்லாம் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. பட் நாங்கள் என்ன எங்களோட பெஸ்ட் என்ன கொடுக்கணும், நான் ரிசல்ட்டை கொடுத்துட்டு நான் வேணும்னு வாங்கிக்க உங்ககிட்ட. இந்த பிஸ்னஸ் ப்ரமோஷன் அப்படின்னு வரும்போதே கூடவே பெய்டு ப்ரமோஷன் அப்படிங்கிற வார்த்தை டேக்லாம் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸில் ஃபேக் ப்ரொமோஷன்ஸ் நிறைய நடக்குது. எனக்கே பர்சனலாக ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய மால், அந்த மாலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃபேமிலியே கூட்டிகிட்டு போகிறேன். நான் குழந்தை ஒய்ஃபு எல்லாரையும் காரில் கூட்டிகிட்டு போய் அங்கே போகும்போது செக்யூரிட்டி சொல்கிறார், எங்கே போகிறீங்கன்னா உள்ள எக்ஸிபிஷன் நடக்குதுங்கிறேன். அந்த மாலை காலி பண்ணி 3 மாதம் ஆகுது, இப்போ எங்கே நீங்கள் எக்ஸிபிஷன் போகிறீங்க அப்படிங்கிறாரு. பெரிய ஷாக்கு. நாங்கள் அங்கேருந்தே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், இது போட்டு 3 நாள் தான் ஆகுதுங்க, 1 மாதம் எக்ஸிபிஷன் சொல்கிறாங்களே, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அந்த மாதிரி இங்கே ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? ஒன்று R&D பண்ணாமல் வந்திருப்பாங்க அவங்க. ஓகே. பேக்கெட்டில். இன்னொன்று அவங்களுக்கு மேலே ஒரு டீம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு மேலே ஒரு ஓனர் இருந்தாருன்னா, நாம் ஒரு ஃபேஸ் பார்க்குறோம்ல. ஓகே. அந்த ஃபேஸ் ஓனராக இல்லை, இன்னொரு ஒரு ஆர்டருக்கு கீழே செயல்படுற மாதிரி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸிபிஷனை போய் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு கடையவே நீங்கள் போய் ரிவ்யூ பண்ணுறீங்க, இல்லை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா அந்த கடை அங்கே இருக்கணும், அந்த கடையில் பொருள் இருக்கணும். இப்போ இந்த சோஃபாவை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கன்னா இந்த சோஃபா அங்கே இருக்கணும் இல்லையா? அது இல்லாமல் கிணத்த காணோங்கிற கதை மாதிரி வீடியோவில் கடை இருக்குது, போய் பார்த்தா அங்கே வெறும் கிரவுண்டு தான் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது நமக்கு ரியலாக நடந்திருக்கு. டெல்லியிலிருந்து நம்ம கால் வரும், கல்கத்தாவிலேருந்து கால் வரும், பெங்களூர்லேருந்து கால் வரும். நான் வந்து ஃபுட்டேஜ் அனுப்பிடுறேன், உங்கள் ஃபேஸை காட்டி பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் மட்டும் போடுங்க. அவங்க நம்ம பார்க்குற வீடியோவில் அவங்க அனுப்பிடுவாங்க. நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் அழகாக இருந்து இந்த இடத்துல வாங்கினா பட்டாசு வாங்கினா சூப்பராக 100% தள்ளுபடியில் கொடுக்குறாங்க, நீங்கள் 20 ரூபா கொடுத்தா போதும், வீட்டுக்கே வந்துடும், பணத்தை மட்டும் கட்டுங்க அப்படின்னு என் வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதெல்லாம் உண்மை இல்லையா? கொடுத்தா மட்டும் போதும். இது மாதிரி மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன் எப்படி மாட்டிக்கிறாங்க? ஸோ நிறைய ரிசர்ச் பண்ண தெரியல, அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணலன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வர கால் வருது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட், போக்குவரத்து செலவு மிச்சம், இவங்களுக்கு வர ஃபுட்டேஜ் வச்சு ஈஸியாக முடிச்சிக்கலாம். இது உண்மையா பொய்யான்னு ரிசர்ச் பண்ணல. ரிசர்ச் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கலாம், மேபி பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் பர்பஸாக பண்ணல. பர்பஸ் இல்லை யாருமே. ஏன்னா ஆடியன்ஸ் ஒன்றும் முட்டாள் இல்லை. என்ன எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஒருத்தன், என்னை பார்க்குறவன் 7 லட்சம் பேர், 10 லட்சம் பேர்.
ஸோ 10 லட்சம் மைண்ட் என்ன பார்க்குது, 20 லட்சம் கண் என்ன பார்க்குது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், டிஃப்ரெண்ட் வியூ, டிஃப்ரெண்ட் நாலேஜ். இதில் இன்னொரு விஷயம் கேட்கணும். இப்போ வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி போட ரீல்ஸ்க்கு உள்ள போய் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்டில் நெகட்டிவாக நிறைய பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நெகட்டிவ் மீன்ஸ் ஆப்போசிட்டாக பேசுகிறது இல்லை, நீ சொல்கிறது பொய், நீ சொல்கிற மாதிரி அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சோஃபா செட்டு 2000 ரூபாய்க்கு கொடுப்பான், 2000 ரூபாய்க்கு ஒரு சோஃபா தரேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நிலையில் இருக்கும். உள்ளே போய் பார்த்தா சோஃபா காமிச்சு வீடியோ பேசியிருப்பாரு. நம்ம அவசரமாக ரொம்ப ஆச்சரியமாக 2000 ரூபாய்க்கு சோஃபா கிடைக்குதுன்னு போய் பார்த்தா அது கடைக்காரில் அது வித்துச்சிங்க அப்படின்ட்டுவார். உண்மையே சொல்ல போனால் அங்கே ஒரு சோஃபாவே இருக்காது, ஏதோ ஒரு சோஃபாவை காமிச்சு 2000 ரூபாய் வீடியோ பண்ணியிருப்பான். ஸோ அதெல்லாம் போய் நேரில் தானே பண்ணுறாங்க. அது அந்த வீடியோக்கான மோட்டோ என்னவா இருக்கும்? வெறும் பணமாக இருக்குமா? இல்லை, எனக்கு என்ன எல்லா பிஸ்னஸ் ப்ரொமோஷன் இது மாதிரி இருக்கீங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடாக ஒரு ஹூக் வேணும்னு நினைப்பாங்க. மேபி அந்த ஹூக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. மோஸ்ட்லி இதனால யாருக்கும் பிரோஜனம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் இந்த சோஃபா சேல் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் சொல்லிட்டுனா வேலை முடிஞ்சு. எனக்கு இதில் 2 சோஃபா சேல் கூட போதும். இதனால யாருக்கும் ஜீரோ பிரோஜனம் கிடையாது. என்ன சொல்லுவாங்க, நம்மள ஒரு 10 காசுக்கு பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி. ஆமாம், நம்மளால சேல் பண்ணக்கூடிய அந்த பொருள் இல்லாமல் விளம்பரம் பண்ணி என்ன பிரோஜனம்? நமக்கு பிஸ்னஸ் ஆகும். லாஜிக்காக அதுதானே. இதனால ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் சிவகாசி போகிறோம் அப்படின்னா ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஓகே, போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறது 1 டே ஷூட்டுக்கு, ஒரு ஷூட்டுக்கு. பட் நம்ம அங்கே போயிட்டு அவங்க எத்தனை வருஷம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் இங்கே ரிசர்ச் பண்ணிவிடுவோம். பட் அங்கே போய் உண்மையான போனால் அட்வான்ஸ் பே வாங்கிட்டு தானே போகிறோம். சில இடத்துல ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி போய் எங்கேயாவது இது சரி வராதுன்னு சொல்லி திருப்பி வந்து இல்லை, நாங்கள் இங்கே ரிசர்ச் பண்ணிடுவோம். இங்கே பண்ணிடுவோம். அந்த மாதிரி கைவிட்ட வீடியோஸ்லாம் இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. என்ன காரணத்துக்காக கைவிட்டுருக்கீங்க? என்னோட ட்ராவல் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு வருஷம் இருந்த கிளைண்ட்டு டில்னோ எங்களோட ட்ராவல் பண்ணிருக்காங்க. ஓகே, ரிப்பீட்டட் கால்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு முதலாளி, நான் உங்களுக்கு சேல் ஒரு மார்க்கெட்டிங் அதுன்னு வச்சுக்கோம். எனக்கு ரிப்பீட்டாக நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்துமோ நீங்கள் உங்கள் ஃபீல்டு எப்படி எனக்கு தெரியும், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிக்கும். எனக்கு சொல்லிடுவீங்க இப்படி இடத்துக்கு இப்படி நடந்துருக்கு, டே பிஸ்னஸ் பண்ணுறேன். திடீர்னு ஒரு வருஷம் எனக்கு கூப்பிட்டு அடுத்த தீபாவளி கூப்பிடுவீங்க, அடுத்த தீபாவளி கூப்பிடுவீங்க, அதுக்கு அடுத்த தீபாவளி. இப்போ 4 வருஷத்துல வெறும் 4 ஷூட் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க பிஸ்னஸே 4 நாள் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, வருஷத்துல அந்த 10 நாள் பிசினஸ் சொல்லுவாங்களா, மழை பெஞ்சுன்னா முளைக்கிற காலம் மாதிரி. அந்த வேலை பண்றதுனால நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வருஷம் போய் பண்ணுவோமா, செகண்ட் வருஷம் வாட்ச் பண்ணும்போது இல்லை வேணாம், நான் ஒரு தொழில் பண்றது இருக்கா தெரியுங்களா, நான் ஒரு பிசினஸ் பண்றது கிளைண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு பிசினஸ் கொடுக்குற முதலாளிக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எண்ட் ஆஃப் டே. இல்லை, நீங்கள் சொல்கிறது இந்த பட்டாசு பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை மேனுஃபேக்சராக இருந்தால் அவருக்கு வருஷம் முழுக்க இல்லை, அது கரெக்ட். சேல் பண்ணுறவங்க வந்து சீசனுக்கு தானே சேல் பண்ணணும். அப்படி இல்லை. நீங்கள் ஒரு பட்டாசு கடை நீங்கள் சிவகாசியில் மட்டும் போய் பாருங்க. இன்னைக்கு போங்க, பர்டிகுலர் கடை 2 நைட் தான் இருக்கும். அது அந்த சீசன் டைமில் போங்க, எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருக்கும். அவங்க ஒரு ஹியூஜ் வேல்யூ, ஒரு அமௌண்ட், ஒரு 10 லட்சம் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அது அந்த சீசனுக்கு வந்துட்டு போவாங்க. ஓகே, ஓகே. ஆனால் பட்டாசு தொழில்ங்கிறது ஒரு நாள் செய்கிற வேலை கிடையாது, அந்த சீசன் செய்கிற வேலை கிடையாது. வருஷம் முழுக்க அந்த ஆர்டர் வாட்ச். அப்படின்னா நீங்கள் சொல்கிறது என்னன்னா, வருஷம் முழுக்க ஒரு தொழிலை செய்கிறவங்களுக்கு தான் நாங்கள் நம்பி செய்வோம். அப்படின்னா தான் எனக்கு நல்லது. அவங்களுக்கு தான் 10 ரூபா சேர்த்தி கூட இருக்கும் அவங்க வேலை. ஏன்னா அவங்க வருஷம் முழுக்க செய்கிறாங்க. ஓகே, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு 10 லட்ச ரூபா போகிறோம், 5 லட்ச ரூபா போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. பட்டாசு ஆகட்டும், எந்த தொழில் ஆகட்டும், சீசனல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாம சூஸ் பண்ணுறது வந்து இந்த இடத்துல பண்ணுறாங்களா. ஏன்னா நாங்கள் நினச்சி பண்ணணும் நினச்சோம்னா டெய்லியும் 10 வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். எங்களுக்கு இருக்க கிளைண்ட்ஸுக்கு வர கால்க்கு என்கொயரிக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாமா சொல்லுங்க சொல்லி பண்ணலாம். 10 வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். என்ன பிரோஜனம்? அது யாருக்கு பிரோஜனம்? அங்கேயும் யூஸ் இல்லை, இங்கேயும் யூஸ் இல்லை. எனக்கு மட்டும் யூஸ் ஆகி எத்தனை நாளைக்கு எனக்கு மட்டும் யூஸ் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோட வியூஸ் குறையும். எண்ட் ஆஃப் டே ஒரு குறையும் போது இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். ஸோ நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கும், லாங் டைம் சஸ்டெயின் பண்ணணும். ஏன்னா 4 வருஷம் உள்ள இருக்கும், நான் இன்னும் 40 வருஷம் உள்ள இருக்கணும். அதுக்கான பேஸ்மெண்ட் போட்டு தான் மேதக மீடியா கிராஃப்ட் வரும். இப்போ நான் இந்த ஃபீல்டு இருக்கேன், இதை விட்டுட்டு நான் ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சிருந்தேன்னா வச்சுங்களேன், இந்த ஃபீல்டு வந்து சரியில்லை, இல்லை இந்த ஃபீல்டு எனக்கு ஏதோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஆனால் இதுலேயே ஒரு ஃபீல்டில் ட்ரெண்டிங் கிளாஸ்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன், 0ல் இருந்தேன். ஒரு 4 வருஷம் அதில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் அடுத்து மேதக மீடியா கிராஃப்ட்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் இது ரிலேட்டடாக தான். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இதை எவ்வளோ க்ரோத் பண்ணியிருப்போம், இதில் எவ்வளோ நாலேஜ் நம்ம க்ரோத் பண்ணியிருப்போம், இந்த நாலேஜ் வச்சு இன்னும் நம்ம ரெடி பண்ணுறோம் போது நம்ம எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் லவ் பண்ணுறோன்னு இருக்குல்ல. உங்கள் டீமில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் டீம் நீங்கள்? நாங்கள் 3 பேர் டீமு, 3 பேர் மல்டி டேலண்ட். 3 பேரை வச்சு நீங்கள் இவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம். 3 பேருமே மல்டி. ஏன்னா நாங்கள் நல்லா கேமரா பண்ணுவேன், நல்லா கண்டென்ட் ரைட் பண்ணுவேன், ஸோ நல்லா எடிட்டும் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு ரைட் நல்லா நாங்கள் பண்ணிடுவோம். இந்த 3 பேர் இந்த வேலை போடுவோம். ஆக மொத்தம் நாங்கள் 9 பேர் ஆச்சு.
ஓ ஓகே. 9 பேர்த்தோட சேலரியை நாங்கள் 3 பேர் பண்ணுவோம். 3 பேர் பண்ணுறீங்க. ஏன்னா 3 பேரும் மல்டி, ஏன்னா ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் நாங்கள் ஆக்சுவலி ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறனால நல்லா அதுக்கு பே அவுட் கொடுக்கணும் எடிட்டருக்கு. அதுவும் கட்டு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டான இடத்துல கட் பண்ணணும். நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான எடிட்டிங் தேவையில்லை, எமோஷன்ஸை கரெக்டான இடத்துல கட் பண்ணி வைக்கணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த கட்டு தெரிஞ்சது தான் இந்த இடத்துல வேலை நடக்கும். ஏன்னா இது மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகணும், அது சேலாக கன்வெர்ட் ஆகணும். இதே நான் ஒரு கண்டென்ட் வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டென்ட் ரைட் பண்ணிவிடுவேன், அதுக்கு ஆடியன்ஸ் போய் பிடிச்சிரும். இப்போ என்ன பேசினா ரீச் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அதை பேச போகிறது, நான் பண்ண போகிறது ஒரு பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஓகே. அது உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே பேட்டர்ன் வச்சுருப்பீங்களா? இங்கே ஆரம்பிக்கணும், இப்படி கொண்டு போகணும், இப்படி முடிக்கணும் அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குமா? இல்லை என்ன மாதிரி கண்டென்ட் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து போவீங்க? ஜீரோ நாலேஜ். நான் 10க்கு 10 ரூம் இருக்க ஒரு இடத்தையும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு ஆஃபீஸையும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக வச்சுக்குவோம். இப்போ இது நல்ல செட்டப், சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்ட், நல்ல ஸ்டுடியோ செட்டப். இது லைட்டிங் ஆகட்டும், பேக் ட்ராப் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், செம்மையாக இருக்குது. இது எதுவும் இல்லை, அழகாக வெளியே ஒரு டீ குடிச்சிட்டு பேசினாலும் இதே தான் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். ஓகே ஓகே, கரெக்டுங்களா? ஸோ நம்ம இதுதான் நம்மளோட கண்டென்ட்டோட ஸ்ட்ரென்த்து. ஜீரோவாக இருக்கணும், பட் எதுனாலும் ப்ரிப்பேர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ரெடி ஆகிக்கணும். அந்த இடத்துல வரும், டிஸ்கஸ் பண்ணுறோம், இதுதான் விஷயம், இங்கே இதுதான் தேவை, இது தேவையில்லை. ஏன்னா ஓனர்ஸ்க்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு எப்படியாவது ப்ராடக்ட் கொண்டு செல் பண்ண நினைப்பாங்க, கொண்டு போய் சேர்த்துன்னு நினைப்பாங்க. பட் அது எப்படி கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் நமக்கு பே கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாதுல. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. இதுங்க ஒவ்வொரு என்ன சார், யாரும் நேத்தா முந்தா நேத்தோ பாலாஜி சார் ட்ரில்லியன் டெக்னாலஜி நம்மளோட கிளைண்ட் அவர் சொல்கிறாரு, நீ ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அதை விட்டு நீ உடம்பு சரியில்லாமல் நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த பிஸ்னஸில் அப்டேட் ஆகணும். இல்லையா, உங்களுக்கு டாக்டர் தொழில் சம்பாதிக்கிறேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுற வழி பார்க்கணும். நீ போய் ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி டாக்டர் ஆகிற வழி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணணும், பிஸ்னஸை தெளிவாக பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், சப்போர்ட்டாக 4 பில்லர்ஸை சேர்த்திக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து சோஷியல் மீடியா அதுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ஒரு 4 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல ஒரு வீடியோ போட ஆரம்பித்ததுக்கும் இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் என்ன அப்டேட் ஆகிருக்கீங்க, எப்படி அப்கிரேட் ஆகிருக்கீங்க? அப்போ வந்து வீடியோ போட்டால் ஓடிடும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே. சில நேரத்தில் ஓடாது. ஸோ ஓடலை அப்படின்னா நம்ம எப்படி ஓடாத வீடியோ நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதெல்லாம் அந்த இடத்துல இன்வால்மெண்ட் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒன்று அங்கிருந்து ஒத்துழைப்பு வராமல் இருக்கும். நம்ம ஓரளவுக்கு மேலே எதையும் புஷ் பண்ண முடியாதுல்ல. இன்னொன்று மாதிரி உங்களோட கெரியரில் ரொம்ப ரசித்து எடுத்த ஒரு வீடியோ போலியே அல்லது இது பெரிய பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப சோர்வடைஞ்ச ஒரு தருணம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி நம்ம எனக்கு அந்த டைமில் அப்படி தோணுச்சு. ஓகே. பட் ஆனால் ஆஃப்டர் 3 months அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூஸாக நம்ம சேனல் இருக்கும். போட்ட அன்னைக்கு ஓடாது, 2-3 நாளைக்கு ஓடாது, திடீர்னு 1 மாதத்துக்கு ஓடாது. திடீர்னு நம்ம அந்த பாப்புலரில் செக் பண்ணுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க 2 லட்சம் போயிருக்கும். ஓகே. சும்மா அந்த டே டு டே 24 hours பார்க்கும்போது ஒரு 500-1000 போயிட்டு இருக்கும். அப்புறம் நல்லா பீக் ஆகிடுது. நம்ம ஃபீல்டில் இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா? நம்ம எதிர்பார்த்த வீடியோ ஓடாது, எதிர்பார்க்காத வீடியோ ஒன்று போயிட்டு இருக்கும், அது போயிட்டு இருக்கும். இப்போ அந்த பயம் இல்லை. இன்னைக்கு என் வேலை சரிவாக செஞ்சுட்டேன், ஹூக் வச்சாச்சு, கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு, கண்டென்ட் தெளிவாக பேசியாச்சு. ஒன்று அங்கே நம்மகிட்ட கிளைண்ட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ஃபில்டர் பண்ணி இங்கே எப்படி கொடுக்கணுமோ நம்ம ஃபில்டரைஸ் பண்ணிவிட்டு நம்ம களத்தில் இறங்கும்போது இன்றைக்கி ஓடலினாலும் அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குன்னு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக சொல்ல முடியும். ஏன்னா என் கிளைண்ட்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கிளைண்ட்ஸ் இப்போ வரைக்கும் எனக்கு கிளைண்டாக தான் இருக்காங்க. புது கிளைண்ட்ஸும் வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம அடுத்த கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதிரி ஃபீல்டில் நமக்கு வந்து பணத்தை விட நமக்கு பாராட்டு அல்லது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு வெகுமதியை நமக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இந்த 4 வருஷத்தில் ஏதோ ஒரு வீடியோவில் இல்லை வேறு ஏதோ ஒரு இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் தொடர்பாக பயங்கர சந்தோஷம் கொடுத்த ஒரு நிகழ்வு ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு விஷயம்னா சிவானந்தா மேட்ரஸ். ஓகே. அவங்களுக்கு நம்ம வந்து லாஸ்ட் தீபாவளி வந்து ஒரு ஷூட் பண்ணோம். காலையில் ஷூட் எடுத்தோம். அப்போ மதியமே எடிட்டிங் ட்ரைவில் அனுப்பியாச்சு. நான் பஸ்ஸில் போயிட்டுருக்க ஃபைல் ரீல்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் 3 ஹவர்ஸ்க்குள்ளே. அடுத்தது ஈவினிங் போய் பார்த்துட்டு நைட் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம், யூடியூப், ஃபேஸ்புக் வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம். ஆவரேஜாக அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். 10 மில்லியன் வியூஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே. 10 மில்லியன் அந்த பேக்கேஜே 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கும். ஓகே. இது வந்து நான் செஞ்ச வேலைக்கு அவங்க பேவும் பண்ணிட்டாங்க, வியூஸும் போயிடுச்சு. ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று நடக்குது. அதுலேருந்து ஒரு 3 days தீபாவளி இதெல்லாம் முடிஞ்சு அந்த தீபாவளி லீவில் இருக்கும்போது ஒரு கால் வருது. வாய்ஸ் மெசேஜ் போட்டார். அதில் ஒரு 3 minutes ஒரு 5 minutes வாய்ஸ் ரெக்கார்ட். நீங்கள் பண்ண இந்த ஒரு வேலைனால இவ்வளோ பேக்குன்னு நடக்குது, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆயிருக்கு, நல்ல பிஸ்னஸ். கிளைண்ட் வந்து சந்தோஷமாயிட்டு. ஆமாம், எல்லா கிளைண்ட்டும் எனக்கு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு, பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு, கால் எடுக்க முடியல. எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் தான். மணியெல்லாம் சண்டை நான் கேட்டு வாங்கிக்குவேன். பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுங்க சார், நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், இன்றைக்கி நீ எனக்கு கம்மியான கூலி கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு வரும்போது நம்ம கேட்குற தப்பில்
நான் எதா இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கிறாள் என் கேரக்டர். நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறது. இவர் கூப்பிட்டு நல்லா சொல்கிறார், இதுதான் விஷயம், நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும். நம்மள இது இந்த சீனே இல்லை இங்கே நம்ம இடத்துல. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பிஸ்னஸ், இட்ஸ் கால் க்ளோஸ், அவ்வளோதான். பட் அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாரு, எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகிடுச்சு, சரியான பாதையில் தான் போகிறோம். அப்போ இதுனா அடுத்த கட்டத்துக்கு எப்படி ரீச் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நமக்கு நிறைய ஓனர்ஸ் சொல்லியிருக்காங்க, இவர் சொல்கிறது இன்னும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ இன்னும் ஓனர்ஸ்கிட்ட நெருங்கி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் ஓகே, இது மட்டுமே ஒரு டூல் கிடையாது. அப்போ நம்ம ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, டைரெக்டாக ஓனர்ஸ் மட்டும் அப்ரோச். ஓகே ஓகே, அதுவும் அவங்க பிஸ்னஸ் மட்டும். நான் என்னோட பேஜில் அந்த ஓனர்ஸ் பண்ணுறது, ஓனர் வந்து நான் பிளா பிளான்லாம் கதை பேச மாட்டாங்க. ஆமாம், என்ன தொழில் பண்ணுறீங்க அது மட்டும் தான் பேசுவாங்க. அதுவும் ஸ்டாஃப்ஸ் தான் பேசுவாங்க. ஓகே, ஒரு டிவி சர்வீஸா, ஸ்டாஃப்ஸ் அந்த டிவி சர்வீஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரு மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங்கா, டிவி செல்லா, ஸோ அவங்க பேசணும், அந்த ப்ராடக்ட் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரிலேட்டட் டு ஓனர்ஸ் தான் 4 இயர்ஸாக நமக்கு அந்த கிளைண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ பாருங்க, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் தனியாக பேஜ் ஆரம்பிச்சு எல்லாம் தனியாக பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. ஆமாம், இது நான் எப்படி இன்னும் ஈஸியாக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்னோட கிளைண்ட் ஒரு அழகான ஒரு பானை செய்கிறாருன்னு வைங்க, அதுக்கும் அவருக்கு நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அவரோட பேஜை ஹேண்டில் பண்ணி அவருக்கான பேஜ் எப்படி கொண்டு போகணும், அவர்கிட்ட வேலை இருக்குது, அந்த வேலையை எப்படி ஆடியன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு. இல்லை விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா, ஒரு அங்கிள், ஒரு மாமான்னு வச்சுங்க, அழகாக முடி வெட்டுறாரு, அவரை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகே, இதை தான் வந்து மேதாக்கு மீடியா கிராஃப்ட் பண்ண போகுது, அப்கமிங்லேயும் பண்ண போகுது. ஸோ ஏன்னா என்னோட டார்கெட் என்னன்னா, அழகான ஒரு பொருளை அழகாக காட்டுறதால எனக்கு வேலையே கிடையாது. எனக்கு ஓகே ஃப்ரேம் லைட் வச்சு எடுத்து போயிடுவேன். பட் நார்மலான பொருளை அதோட வேலைப்பாடோடையும் கலையோடையும் ஆர்ட்டோடையும் கொண்டு போய் சேர்த்துலாம். ஏன்னா நமக்குன்னு ஒரு திமிர் இருக்கும். எப்பயுமே ஒரு கிரியேட்டருக்குனாவே இப்போ நல்ல ஒரு இருக்கும், ஏதோ ஒன்று போய் அழகாக காட்டணும், அழகாக இருக்கிறது அழகாக காட்ட தேவையில்லை, இந்த பொருளை அழகாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். இதுதான் தேவை இப்போ. ஏன்னா எல்லாரும் இப்போ சோசியல் மீடியாவுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ வந்து ஆகணும். ஓகே, ஏன்னா இப்போ இந்த பானை செய்கிற தாத்தாவுக்கு தெரியாது, இது போட்டால் 5 மில்லியன் 10 மில்லியன் வியூஸ் போகும்னு அவருக்கு தெரியாது. இல்லை அவரே போட்டாலும் போகாது. அதுக்கு ஒரு டூலாக நாம் இருப்போம், நாம் அதை ஹேண்டில் பண்ணுறோம், ஜீரோலேருந்தே ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, என்ன பண்ணணும். இட்ஸ் நாட் பானை செய்கிறது மட்டும். நான் இன்னும் யோசிக்கிறேன், பழமண்டி இருக்குல்ல, ஆமாம், பழமண்டிக்குமே பண்ணலாம். எங்கள் ஐடியாவில் பழமண்டிக்கு பண்ணலாம். இப்போ நான் ஒரு தலை சிறந்த ஒரு நான் தான் நல்லா ஒரு சட்டை தயாரிப்பேன், ஒரு ஸ்டிச் பண்ணுவேன்னா இதை சொல்கிறது தப்பு இருக்கா என்ன? கண்டிப்பாக இல்லை. அது வீடியோ போகிற தப்பு இருக்கா என்ன? கண்டிப்பாக இல்லை. நான் அழகாக ஒரு பானை செய்வேன்னு சொல்கிறது தப்பா என்ன? கண்டிப்பாக இல்லை. நான் என் பொருள், நான் அடுத்தும் தப்பாக செய்கிறேன்னு சொல்ல. ஆமாம். ஸோ இதை கொண்டு போகணும், எல்லாரும் இதை செய்யணுங்கிற. நான் எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? நீங்கள் வந்து சினிமா சார்ந்து எதை செய்யணும் அப்படின்னு ஆசை, அங்கேருந்து நீங்கள் யூடியூப்குள்ளே வந்தீங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அங்கேருந்து இந்த மாதிரி பழமண்டி வரைக்கும் பேசுகிறீங்க, ஒரு பானை செய்கிறத ப்ரொமோட் பண்ணணுங்கிறீங்களே, எங்கேருந்து இந்த ஆர்வம் வந்துச்சு? நம்ம லைஃப்பில் வர யாருமே சாதாரணம் இல்லை. ஒவ்வொரு டைமிங்கில் ஒவ்வொரு கொடுக்குற அட்வைஸும் சாதாரணம் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு அப்போதான் இந்த வேலையோட இம்பாக்ட் எனக்கு புரிஞ்சுது. சார் சொல்கிற சுசீந்திரன் சார் அவரை நமக்கு அட்வைஸ் பண்ணுங்கிறதே இல்லை. அஸ் ஏடியாக இருக்கோம் சொல்கிறாருன்னா ஓகே பாய், ஓகே இதை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீ செய்கிறது ஒரு நல்ல வேலை, அது இன்னும் பண்ணு, இதில் இன்னும் பெருசாக பண்ணு, பெருசாக யோசி, நீ இதில் இருந்துட்டு இந்த பக்கம் இன்னும் பெருசாக வரலாம். எனக்கு யாருன்னா ஒரு ஏஞ்சல் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை. ஸோ அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. நாம் தேடும் போது நாம் இங்கே இப்போ தேடிட்டு இருக்கோம், ஒரு டாக்டர் ப்ரமோட் பண்ணுவோமா, இல்லை இப்போ பாருங்கள் ஒரு பெரிய சேனல் ஒரு பெரிய சிம் கம்பெனிக்காரரை வச்சு ரொம்ப ப்ரொமோட் பண்ணிருந்தாங்க. ஆமாம், அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் அவார்ட் அந்த மாதிரி இது மாதிரி நிறைய. ஆக்சுவலி அதுக்கு ஒரு பெரிய வேல்யூவான மணி ஸ்பெண்ட் பண்ணும், ஒரு 50 lakhs மேலே பண்ணுவோம். நாம் ஏன் அங்கே போகணும்? நான் மக்கள்கிட்ட போகிறதுக்காக தான் பண்ண போகிறேன். எந்த கலையும் மக்களுக்காக தான் இருக்குது, எந்த கிரியேஷனும் மக்களுக்காக தான். ஸோ நான் மக்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்போ சோஷியல் மீடியா வந்து இப்படி தான் அடுத்து பரிணமிக்க போகுதா? இப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும், இன்றைக்கி ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து ஒரு 3-4 வருஷத்தில் இப்படி தான் இருக்குமா? தனிநபரோடைய அந்த ப்ரொமோஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்க போகுதா? ப்ரொமோஷன்ஸுங்கிறத விட வாழ்வியல் இருக்கும். தனிநபர் வாழ்வியலை ஆவணப்படுத்துறது புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இப்போ இன்னைக்கு நாம் இந்தியாவில் இருக்கோம்ல, தமிழ்நாட்டில் இருக்கோம் சார். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு 26 தமிழ்நாடு. இதிலிருந்து நம்ம மேலே நார்த்து போனோம்னா அவங்க நம்மளோட கொஞ்சம் பொருளாதாரத்தையும் சாலை வசதியிலையும் படிப்பிலையும் கம்மியாக இருக்காங்க. அது நம்ம டிஃப்ரெண்டாக ரொம்ப பெரிய வேறுபாடு நம்ம தேவையில்லை. ஆனால் இதே ஃபாரின் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது நாம் ஒரு 20 வருஷம் கம்மியாக தான் இருக்கும் இந்த சோசியல் மீடியாவில். ஆமாம், அவங்ககிட்ட இருக்கிற கண்டென்ட். இன்னொன்று என்ன தெளிவாக சொல்லணும்னா, தாய்வான், வியட்நாம் அண்ட்
சைனா போனோம்னா ஒரு சிப் லெவல் சர்வீஸை அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு ரோட்டோர கடையில வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம காய்கறி கடை இருக்குல்ல, கறி கடை இருக்குல்ல, அது மாதிரி இங்க ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சர்வீஸ் இன்ஜினியர் பண்ற வேலையை சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்றத அவங்க குடிசை தொழிலா பண்றாங்க. ஸோ நம்ம மேதக மீடியா கிராஃப்டோட தாட் என்னன்னா, எவ்ரி கிரியேட்டர் அந்த அந்த வந்து குடிசை தொழில் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்குன்னா, பையன் ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். ஓகே, அந்த ஸ்கூல் பண்றதை விளாக எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் எடிட் பண்ணி வச்சுட்டு வந்து அதை வந்து லைவ் பண்ணுவான் அந்த வீடியோவை. அது 2 மில்லியன் 5 மில்லியன் போகணும். ஃபாரின்ல இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஒரு கல்ச்சர். நாம செய்யற வேலையை நேசிக்கணும். அடிஷனலா யூடியூப் ஒரு $100 கொடுத்தா வாங்க மாட்டோமா நம்ம? இல்லை, எனக்கு இதில் இன்னொரு கேள்வி வருது. இப்போ எல்லாருமே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 900 பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை விளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. டாக்குமெண்ட் பண்ணுறதெல்லாம் வேறு, அவங்க பண்ணுறதெல்லாம் லைஃப் ஸ்டைல் விளாகிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா இதை எதை போய் பார்க்குறது, ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லையா? எப்படி இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகுது? இந்த கவலை நமக்கே தேவையில்லை. ஏன்னா அதுதான் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அவன் ஸ்டோரேஜ் அவனுது. ஓகே, எல்லாம் அவனுது. ஓகே, எந்த ஆப்புக்கும் நம்ம பே பண்ணல இப்போ வரைக்கும். ஸ்டில் நவ் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ளூடிக் வேணா மட்டும் தான் பே கேட்டிருக்காங்களா வழியா, சும்மா எதுவும் பே பண்ணல. ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தால் போதும் எல்லா ஆப்பும். நாம் பண்ண போகிறது இதை மட்டும்தான், அவனை தான் பண்ண போகிறோம். அதனால நமக்கு எந்த லாஸும் கிடையாது. ஃபோன் கையில் இருக்கு. அதே மாதிரி யாரும் வழுக்கு டைமாக திணிக்கல. அதுவா என்கேஜ்மெண்ட்ல எல்லா ஃபோனும் காட்டுச்சுன்னா காட்டும், அதுதான் வைரல். எல்லாரும் பண்ணுங்க, உங்களுக்கு எதுவும் காசு செலவு ஆக போறது இல்லை. உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பண்ணி அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தா வைரல் ஆயிரும் அப்படிங்கிறீங்க. அவ்வளோ. இப்போ நன்னா ஒருத்தர் கூமாப்பட்டி வாங்க போங்க, அவர் என்ன டைலாக் பேசினார் என்ன? ஆமாம், ஸோ பிடிச்சிருந்த மக்களுக்கு அவ்வளோதான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரீச் ஆகும், பணம் இந்த லெவலுக்கு வருவான்னு அவர் நினைச்சிருப்பாரா? உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவு ஒரு அப் டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஒரு படம் எடுக்கலாமா? கரெக்டா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணா ஒரு படம் எடுக்கலாமா? கண்டிப்பா. ஹிட் ஆகாதா? கண்டிப்பா. கரெக்டான ஸ்கிரீன் பிளே. எனக்கும் அதேதான். இப்போ நான் எனக்கு ஒரு கிராஃப் இருக்கும், கரெக்டான ஸ்கிரீன் பிளே வச்சோம்னா என் படம் 100 கோடி எடுக்கும். கண்டிப்பா. ஓகே. ஆனா இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபோன் இருக்கு, என் படத்துக்கு நான் தான் ஹீரோ. அதே மாதிரி என் லைஃபுக்கு நான் தான் ஹீரோ. எனக்கான ஃப்ரேமை நான் வைக்க போறேன், நான் பண்ண போறேன். வெளியே இருந்து எதுவுமே பண்ண முடியாது சார். இது கென் சொன்ன அப்படி இல்லை தம்பி. அவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில வெளியே இருந்தாலும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நமக்கான வேலை நாம தான் பண்ணணும். உனக்கு நல்லா பேச முடிஞ்சா பேசி வீடியோ பண்ணு. பேச முடியலையா, சில பேருக்கு கேமரா ஃபையர் இருக்கும் இல்லையா, வெறும் விஷுவல் காட்டி வீடியோ பண்ணு. அது எப்படி பண்றதுன்னு தெரியலையா, மேதக மீடியா கிராஃப்டை கான்டாக்ட் பண்ணு. அதை நான் பண்றேன். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டீங்க, அவ்வளோதான். எப்படி என்னென்ன மேதக மீடியா கிராஃப்ட்ல நீங்க A to Z என்னென்ன பண்றீங்க, உங்க பிளான் என்ன சார் நாங்கள் சொல்லிட்டீங்கன்னா? எங்களோட மோட்டோ, ஃபர்ஸ்ட் மோட்டோ பிஸ்னஸ் மேன்ஸ்க்கான பிஸ்னஸ் பேஜஸை கிரியேட் பண்ணுறது, அதை ஹேண்டில் பண்ணுறது தான். சோஷியல் மீடியா பேஜஸை ஹேண்டில் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அவங்க டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாரும் பண்ணுங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? ஒரு ப்ரொசீஜர் வேணும். இன்னைக்கு பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கன்டினியூ பண்றது தான் விஷயமே இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்ட் பண்றதுச்சு, அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணணும், எந்த ஆங்கிளில் கேமரா வைக்கணும், எந்த ஆங்கிளில் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட் பண்ணணும்னா சார், இப்போ ஒரு நான் இப்போ பண்ணிட்டு இருக்க வச்சுங்களேன், ஒரு டிவி சர்வீஸ்ன்றோம் அப்படின்னா அங்கே எல்லாமே வந்து டிவி சர்வீஸ் டெக்னீஷியன் தான் ஃபுல் நாலேஜபிள். அதில் தான் நாலேஜாக இருக்கும். கேமராவிலையோ டயலாக்ஸ்லையோ எங்களுக்கு இருக்காது. டிவி டெக்னீஷியன் சர்வீஸ் பண்ணுற அண்ணாவுக்கு அது தேவையில்லை. அவர் வேலையில் கிங். ஏன்னா 40-50,000 சம்பாதிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நம்ம கேமராமேனாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஷாட் அந்த ஷாட் சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். அவர்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு ஷாட், ஃபோனை கையில் நேராக பிடிங்க, தெளிவாக ஆடாமல் பிடிங்க, அது விஷுவல் மட்டும் எனக்கு கேப்சர் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்தால் கொண்டு போய் வைங்க. இவ்வளோதான் ஷாட். 2 ஷாட் வைங்க, தூரத்தில் ஒரு ஷாட்டு, பக்கத்தால் ஒரு ஷாட். அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு 15 பேருக்கு கிளாஸ் எடுத்தோம், ஒரு 2 மணி நேரம். இப்போ பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 25 days கூட ஆகலை, 10K ஃபாலோவர்ஸ். அதில் ஆவரேஜாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீச்சே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லியன் ரீச் இருக்கும். ஆவரேஜ் ரீச்சே வந்துருச்சு. சிறப்பு. டெய்லியும் போகிற வீடியோ 50K ரீச் ஆகிட்டு இருக்கு. ட்ரில்லியன் டெக்னாலஜி நாம ஹேண்டில் பண்ணுறோம். பிஸ்னஸை அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்ணுறோம். எடிட்டிங் சப்போர்ட்டால் நாம பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்களே ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரெண்டிங் விளாக்ஸ் நம்மளுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே. எனக்கு என்றைக்குமே வேலை இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னைக்கு வந்து நான் உங்களை கூப்பிட்டு என் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்றீங்க. அப்போ உங்ககிட்ட இன்னொரு ப்ராடக்ட் இருக்குங்கிறது எனக்கு தெரிய வருது. அதுக்கு நான் ஒரு பேமெண்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துறீங்க. கற்றுக் கொடுத்ததும் நான் என் பிஸ்னஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் பிஸ்னஸ் கொடுப்பாங்க? உங்களுக்கு சொல்லி கொடுக்குற நான் இருக்குல்ல,
ஆமாம். நான் எப்படி வச்சிருப்பேன்? டீச்சருக்கு எப்பவும் வேலை இருக்குன்னு நீ சொல்கிறீங்க. டீச்சருக்கு எப்பயுமே சொல்லி கொடுக்குறீங்களுக்கு வேலை இருக்கும்ல. கரெக்ட், நீங்கள் சொல்கிற வார்த்தை டீச்சருக்கு எப்பயும். இப்போ இது ஒரு பெரிய உலகம் சார். ஓகே. நான் சொல்லி கொடுக்கலைன்னா இன்னொருத்தையும் சொல்லி கொடுத்து தான் போகிறாங்க. அது வேற பேரில் வேற ஒரு இதில். ஓகே ஓகே. அது நடக்கத்தான் போகுது. ஆனால் நம்மள மாதிரி வராது, நம்ம ஸ்டைலில் வராது. சிறப்பு சிறப்பு. அந்த உங்கள் திறமை மேலே இருக்கிற உங்களுக்கு நம்பிக்கையிலே நீங்கள் உங்கள் நாலேஜை எவ்வளோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியாக இருக்கிறீங்க. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை ஆக்சுவலி. ஓகே, இப்போ எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் கேட்கணும். ஒரு 4 வருட பயணம், ஓகேவா? இந்த 4 வருட பயணத்தில் இந்த சோஷியல் மீடியா என்ன மாதிரிலாம் எவல்யூஷன் ஆகிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, நாளைக்கு செய்கிறது முக்கியம் கிடையாது. நாளைக்கு செய்யுது 4 வருஷம் செய்யறியா, 5 வருஷம் செய்யறியா, ஃபீல்டில் நீ இருக்கிறியா? என் கிளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டே 1ல கொடுத்த கிளைண்ட்டு இன்னைக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்து வரைக்கும் எங்களோட கான்டாக்டில் தான் இருக்காரு. ஜஸ்ட் 1/2 hour அவர் ரெஃபரல் கான்டாக்டும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஓகே. எதனால் கொடுப்பாங்க? ஓகே, இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு வந்து சினிமா மேலே உங்களுக்கு ஒரு மோகம் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது. இப்போ நீங்கள் வளர்ந்து வரீங்க, உங்களுக்கு சில தொடர்புகள்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களோட முழு நேரத்தையும் சினிமாவுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு வரும்போது இந்த தொழில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பங்களிப்பு குறையும் தானே? அல்லது நீங்கள் சினிமா வேண்டாம், இந்த தொழிலை நான் கண்டினியூஸாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை தான் செய்வீங்களா, இல்லை சினிமாவை தேர்ந்தெடுப்பீங்களா? சுசிந்தன் சார் சொன்ன டைலாக் சொல்லிக்கிறேன். ஒரு வேலை செய்யணும்னா தவம் கிடக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே. எதை செஞ்சாலும் சரி தவம் தான். லாஸ்ட் மந்த் சொன்னது என்கிட்ட தான். ஒன்று யூடியூப் விட்டுட்டு வா, இல்லை யூடியூப்பை பாரு. இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வேண்டாம். உனக்கும் பிரோஜனம் கிடையாது, எனக்கும் பிரோஜனம் கிடையாது. ஏன்னா அவரோட அறிவைத்தான் நான் அப்படியோ ஏதோ ஒரு பார்த்தோ கேட்டோ திருட தான் போகிறேன். நீங்கள் இப்போ கேட்டிங்களே மீடியா கிராஃப்ட் வந்துட்டு உங்கள் அறிவு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட ஃபுல்ஃபில். நான் ஒரு வேலையை செய்கிறேன், ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன், அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போயிடுவேன். அப்போ உங்களுடைய சினிமா கனவை விட இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நிம்மதியாக இருக்கேன். அதனால தான் நான் டீச் பண்ண வந்துட்டேன். ஓகே. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஐ ஹாவ் நாட் லாட் ஆஃப் நாலேஜ் கிடையாது, ஆனால் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாவே போதும்ல. ஒரு வாத்தியாருக்கு வேறு என்ன வேணும்? கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். என் பையனுக்கு பிரபாகரனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கும் போது ஏபிசிடி, எனக்கு எல்லாம் தெரியும், இங்கிலீஷ் எல்லாம் பேசுவோம், ஆனால் அவனுக்கு ஏபிசிடி சொல்லி புரிய வைக்க முடியாதனால. ஆனால் அவங்க மேம் 2-3 நாள் தான் ஆச்சு நினைக்கிறேன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க அதில் கிங். இப்போ எனக்கு எப்போ அதில் கான்ஃபிடன்ஸ்னா, எனக்கு இன்ஃப்ளூன்சிங் மார்க்கெட்டிங் தெரியும், இன்ஃப்ளூன்ஸ் எப்படி பண்ணுறது, கிளைண்ட் ஹேண்டில் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச வேலையை அதை சொல்லித்தர முடியுமா? டவுட் இருந்துச்சு. ஸோ நம்ம சொல்லி கொடுத்து ட்ரெயினர் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சு அதை செயல்படுத்துறாங்க பாருங்க. எல்லா இடத்துக்கும் நான் நேரில் போய் ஷூட் பண்ணிருக்க முடியாது சார். நான் சொல்ல வர்றது நேரில் போயிட்டு இருக்க மாட்டேன், நான் போகவும் முடியாது. இனிமேல் என் ஐடியா எல்லாத்துட்டும் இருக்கணும், ஃபுட்டேஜ் நம்மகிட்ட வந்துடணும், வேலை முடிஞ்சது. ஓகே. என்னன்னாலும் சரி, நம்ம ஃபீல்டு வளர்ந்துட்டே இருக்கணும், நம்ம அறிவு எல்லா இடத்துலையும் இருக்கணும். இங்கே கார்த்தி இருக்கானா எல்லா இடத்துலையும் கார்த்தியோட தாட் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே. அந்த டச் இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னென்னா, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டடாக இருக்கிற அந்த ஆர்வத்தை விட இப்போ நீங்கள் ஒரு கடந்து அந்த மேதகு மீடியா கிராஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, அடுத்தவங்களை எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது இதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய திருப்தி படுறீங்க, ஓகேவா? இந்த மேதகு மீடியா கிராஃப்ட் அடுத்த கட்டமாக என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கீங்க? சாதாரண ஒரு ஆளை ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக மாற்றணும். அந்த சாதாரண ஆள் தான் உலகம் முழுக்க இருக்காங்க. அதில் ஒரு ஆளை ஃபஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டராக மாற்றணும். கண்டென்ட் கிரியேட்டர்னா பெரிய மேஜிக் கிடையாது. நாம் ஒரு இடத்துல டீ குடிக்கிறோம், டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும், எங்கடா இருக்கீங்க, டீ குடிச்சிட்டு இருக்கேன், டீ நல்லா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டீ நல்லா இருக்குது, இந்த கடையில் டீ நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா இந்த கடையில் டீ நல்லா இல்லை. இதுதான் கண்டென்ட் கிரியேஷன். இவ்வளோ தான் கண்டென்ட் கிரியேஷன். அந்த ஃபோன் பண்ணுற ஆள் வந்து கேமரா நினச்சிக்கோங்க. ஸோ இவன்கிட்ட பார்த்து பேசுவேன், ஏன்டா டீ நல்லா இல்லை, கண்டென்ட் கிரியேட்டரோட பேசிக் நீடு. ஓகே. அவன்கிட்ட பேசுங்க, அதை பாருங்கள். நம்ம ஃபோனில் எடுத்து ஃபோன் இருக்கா, குறைஞ்சது 25,000 ரூபாய்க்கு நல்லா ஃபோன் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுறோம். பேசிக் ஃபோனே 25,000 ரூபா. ஆமாம். இன்னொன்று, இன்டர்நெட் இப்போ ஃப்ரீ தான், சீப்பாக கிடைக்குது. ஆமாம். மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆமாம். போதும், எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம ஒன்றும் படம் எடுக்க போகிறது கிடையாது. படம் எடுக்கிறதே மொபைல் சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறாங்க. நம்ம சினிமான்னு ஹைப் ஏற்றுறோம்ல, ஒரு சினிமாவே மொபைல் எடிட் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோனில் தான் எடுக்கிறாங்க. சில ஷார்ட்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோனில் தான் எடுக்கிறாங்க. ஆமாம். ஸோ அதை நம்ம இருக்க ஃபோனில் எடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அடுத்தது ஒரு சாதாரண அவங்க நினைப்பாங்க, இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியுமா? ஒரு காய்கறி கடையை ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ண முடியுமா? ஒரு பொறி விற்கிறத ப்ரொமோட் பண்ண முடியுமா? நான் ப்ரொமோட் பண்ண முடியும், நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நம்பர் 1 தமிழ்நாட்டிலே தலை சிறந்த பொறி வீடு தான் கிடைக்குது. நான் சொல்கிறேன், பொறி தானே வைக்க போகிறோம். கண்டிப்பாக. அது ஒன்றும் உடலுக்கு தீங்கு இல்லை. ஆமாம். சாப்பிடலாம்ல, சொன்னால் என்ன கெட்டு போச்சு, பண்ணலாம்ல. நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு நான் ப்ரொமோட் பண்ண இருக்கேன். அதை பண்ணணும், பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம்.
பேக் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்றோம். இது ட்ரைனிங் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பண்ணும்போது? காற்று எப்படி மனுஷன் முக்கியமோ மணி ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ. ஆமாம். டில் நவ் நம்ம என்ன பண்ணுறோம், கிளைண்டோட நீட்ஸ் என்ன சிம்பிளாக எடுத்துக்குவோம். நம்ம சேனல் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சேனலோட கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலுக்கு இப்போ என்ன தேவை, என்னென்ன பண்ணணும், உங்களோட கோல் ஒன்று இருக்கும், யார்கிட்ட இப்படி போகணும்னு இருக்கும். எங்கிட்ட இந்த நேரத்தில் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் விற்கிறவங்க வந்தாங்கன்னா, அவங்க சேனல் பார்த்துக்க சொன்னாங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, வாட்டர் ஹீட்டர் விற்க வேண்டாம், ஏசி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இல்லையா வாட்டர் ஹீட்டர் வைங்க, ஓரம் கட்டி வைங்க, உள்ள வை குமார், இது ஏர் கூலர் எடுத்துட்டு வாங்க. இல்லையா காத்தாடியாச்சு பண ஓலையில் காத்தாடி கொண்டு வாங்க. இன்னைக்கு இருக்கிற தேவை என்னமோ அதை சொல்லுவீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்கு, தொழில் பண்ற ஐடியா இருக்கு, அதை ப்ரொமோட் பண்ற நாலேஜ் எங்கிட்ட இருக்கு. ஸோ அப்போ நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். காஸ்டிங் மேட்டர் இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் வேணும். இல்லை உங்கள்கிட்ட 50,000 நான் வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறேன், ரிசல்ட் இல்லாமல் தாத்து நாத்திட்டு அங்கே ₹1 செயலில் என்ன பண்ணுவீங்க? அது உங்கள் பேஜ் வேற ஹேண்டில் பண்ணுறேன். வித்தியாசமான அணுமுறையாக இருக்குது. முதல்ல அமௌண்ட்டை பேசிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிற சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சு நம்ம காசு பேசிக்கலாம் அப்படிங்கிறீங்க. எஸ், இப்போ எனக்கு ஒரு நெட் கேஷ்னு ஒன்று செலவாகும். அது யாரும் தவிர்க்க முடியாது, அதை நான் போய் வாங்கி தான் ஆகும். அதை வாங்கிடுவீங்க. பட் எனக்கு என் அறிவுக்கான ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குல்ல, என் உழைப்பு நான் வாங்கிக்குவேன் உங்ககிட்ட. என் அறிவு அதுக்கு வர உங்கள் லாபத்துக்கு வரவான விஷயம் இருக்குல்ல, அதை நான் எடுத்து உங்ககிட்ட பயப்படுத்த விரும்பல. நான் அந்த இன்பத்தை கொடுத்துட்டு அப்புறம் வாங்க கேட்டால் தரமாட்டீங்களா? தராம சார், என் ஃபீல்டு இப்படி தான், நான் இப்படி தான் பழகிருக்கேன், ட்ரீட்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு செயல் செய்கிறோம், நம்ம கம்பு சுத்துவோங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்களோட ட்ராவல் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருது, ரிசல்ட் வரலாம் கட்டு வேற ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அப்போ மறுபடியும் கட், அப்போ சக்ஸஸ் ஆகும். ஓகே, எடுத்த விஷயத்துல எதுவுமே லான்ச் ஆகாது. ஏன்னா நம்மளோட ஜேர்னிங்கிறது லாங் டைம் ஜேர்னியாக இருக்கணும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸை உருவாக்குற நிலைமையில நீங்கள் வந்திருக்கீங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் இருக்கிற எல்லாருமே வந்து ரீல்ஸ் போடுறாங்க. அது பலவிதமான ரீல்ஸ் இருக்குது. சும்மா பேசுகிறாங்க, பார்க்குறத சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆவணப்படுத்துகிற ஒரு ஜென்ரேஷன் இங்கே உருவாகிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு லோக்கலாக சொல்லணும் அப்படின்னா கண்டதையும் பேசுகிறாங்க, கண்டதையும் படம் எடுத்து போடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி தேவையோ தேவை இல்லையோ மக்கள் அதை பார்க்கணுமா பார்க்க வேணாமாங்கிற அந்த ஃபில்ட்ரேஷனே இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா வந்து நிற்குமா, இல்லை தேவையில்லாத விஷயமா போய் முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொளுத்துல போடுற கல் அடிய போகும், மேலே போகிற சருகு அடிச்சுட்டு போயிடும். நாம வந்து கல்லாக இருந்துக்கும். அப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் போடட்டும், கண்டென்ட் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் ஜொலிப்பீங்க, மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. சருகா போய் நீங்கள் என்ன வேணால் பண்ணு, அது நமக்கு தேவையில்லையே. நார்த்தில் சொல்கிறேன் சார், நார்த்தில் இருக்காங்க, நார்த்தில் ஈஸியாக ஒரு பெரிய பிராண்டட் கொலாபில் இருக்காங்க. அவங்க சார்பில் ஒரு ஐஃபோன் கூட கிடையாது, நார்மல் மொபைலில் வச்சுட்டு நல்ல பேக்கேஜில் இருக்காங்க. ஏன் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? பண்ணல. யார் வாய்ப்பு தடுத்து வச்சிருக்கா உங்களுக்கு? நமக்கு யார் வாய்ப்பு தடுத்து வச்சிருக்கா? கரெக்டாக 4 வருஷமா உள்ள இருக்கேன். எனக்கு 26 வருஷமா 27 வருஷமா என்ன தடுத்துட்டு இருந்தா? அப்போ வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் அதை சார். ஒரு ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்மகிட்ட இருக்கு, ஜியோ, நம்மளை யார் தடுக்கிறா? யாருக்குமே வாய்ப்பை தடுக்கல. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இப்போ நார்த்தில் இருக்கவங்களுக்குலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னு அவங்க வந்து ஹிந்தியில் பண்ணுறாங்க, ஹிந்தி வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நினச்சிட்டு இருந்தேன். அது உண்மையான பிரச்சனை இல்லையா? அது வியூவர்ஸ் பிரச்சனை. ஓகே, நீ உள்ளே வராமல் ஹிந்தி வியூவர்ஸை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண என்ன பண்ணுறது? களத்துக்குள்ளே வருவோம். ஓகே, களத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் டாமினேட் பண்ணுறான்னு சண்டை போடலாம். வெளியே இருந்துட்டெல்லாம் நம்ம அதை பேசவே கூடாது. வெளியே நமக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக யோசிக்கிறோம். பட் அந்த கண்டென்ட் கேட்குற இந்த பிளாட்ஃபார்ம்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ எவ்வளோ வேணா ப்ரொடியூஸ் பண்ணு, எவ்வளோ வேணா ப்ரொடியூஸ் பண்ணு, நான் ரெடியாக இருக்கேன். இப்போ பாருங்கள் யூடியூப்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆட்டோ டப்பிங் இருக்குது. ஆட்டோ டப்பிங் இருக்குது, எந்த லாங்குவேஜில் வேணால் பார்த்துக்கலாம், அங்கே இருக்கிறது எது வேணால் கேட்டுக்கலாம், நம்ம என்ன சொல்கிறோன்னு மாற்றிக்கலாம். ஆமாம், இனிமேல் அந்த மொழிக்கான அந்த இதுவே இருக்காது போல. யார் வேணாலும் கண்டென்ட் கிரியேட் பண்ண எல்லா மொழிக்குமே பண்ணு. ஒரு செயலை சரியாகவும் தொடர்ந்தும் தெளிவாகவும் நீ பண்ணும்போது யாரும் தடுக்க முடியாது சார். தடுக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. வாய்ப்பை மறுக்கப்படுதுன்னா அது முன்னாடி சொல்லலாம். அது எப்போ, அது முன்னாடினா எப்போ சொல்கிறேன் கேளுங்க. இதுல இருந்து 50-60 வருஷம் போய் அந்த வாய்ப்பு இருக்க டைலாக்லாம் அது அப்போ தான் வச்சுக்கணும். இப்போல்லாம் எந்த இடத்துலையும் வாய்ப்பு கிடையாது. உன் திறமை இருக்கா, உனக்கு எக்ஸ்போஸ் கிடைக்குது, நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவ. எவ்வளோ அழுத்த முடியாது, கரெக்டாக இல்லைங்களா? அந்த தண்ணிக்குள்ள பலூனை எவ்வளோ தூரம் அழுத்த முடியும்? நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டுனா மேலே வந்து நீ பறந்துட்டு போயிடும். எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க அப்படிங்கிறீங்க. நீங்க அந்த துறையில் இருக்கிறதால நீங்க நான் சொல்லி தரேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. உலக தமிழ் மக்கள் எல்லாருமே சோசியல் மீடியாக்குள்ள வரணும். அப்படி ஏதாவது டவுட்டா,
கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு நல்ல பேக்கேஜ் வைப்போம், லேர்ன் பண்றோம், எல்லாமே பண்ணி கொடுக்க நாங்க இருக்கோம். உங்களுக்கு என்ன கவலை? சிறப்பு. அது தமிழ் மொழியிலேயே இந்த அளவுக்கு பிஸ்னஸ் எல்லாரும் இந்த துறைக்குள்ள வாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய கம்பெனியே ப்ரமோஷன் நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க மற்றவங்கள ப்ரமோட் பண்ணி எங்க சேனல்ல வந்து உங்களை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மை. கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு பிசினஸ் வந்ததுன்னா ஒருவேளை எங்களுடைய முதல் ப்ரமோஷனா இது இருக்கும். சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. கடைசியா எனக்கு ஒரு கேள்வி. எல்லாரையும் கூப்பிடுறீங்க, இந்த துறைக்குள்ள வரணும் அப்படின்னா எந்த தொழிலுக்கும் ஒரு முதலீடு தேவை. இந்த துறைக்குள்ள வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி சும்மா ஒரு மொபைலை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பாக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்ச ஒரு முதலீடாக இதில் என்னவா இருக்கும்? இப்போ இருக்க லெவலுக்கு ஒரு ஃபோனே போதும். ஒரு ஃபோனே போதும். ஒரு இப்போது எதுவுமே இன்வெஸ்டே பண்ண வேணாம். நீங்கள் எந்த வேலையை விட வேணாம். நான் எடுத்த ரிஸ்கெல்லாம் எடுக்கவே வேணாம். ஏன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது செகண்ட் பேபி பிறந்திருந்தா அதுக்கப்புறம் லைஃப் ஒரு டேர்ன் ஓவர் ஆகணுங்கிறதுக்காகவே ஜம்ப் அடித்தேன். ஓகே. வேலை இருக்கிற வேலையை விட்டுட்டு தான் ஜம்ப் அடித்தேன் நான். ஒரு 10 lakhs வச்சுருப்போம், 10 lakhs வரைக்கும் கடன் ஆகுதா இந்த பீரியடுக்குள்ளே பார்ப்போம். கடன் ஆகலை அப்படின்னா சஸ்டெயின் பண்ணலாம். கடன் ஆகிடுச்சா அழகாக பேக்கப் பண்ணி தப்பு கிடையாது. நான் என்ன பண்ணேன், நிறைய பேர் எதோ பண்ணி எதுலையோ மாட்டிக்கிறாங்க. நான் என் ஆசைக்காக தான் பண்ணியிருக்கேன். இல்லை, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தர பெருசாக ஆள் இல்லை, அதனால நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டீங்க. ஒருவேளை தோத்துந்தா கூட உங்களுக்கான நாலேஜ் அங்கே சரியாக வரலைங்கிறதுனால மேபி தோத்துருக்கலாம். இன்னைக்கு நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நாங்கெல்லாம் ஏன் தோக்க போறோம்? வாய்ப்பு நாங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கலாமே. வழிகாட்ட நீங்க இருக்கீங்க, கைப்பிடிச்சு தூக்கி விட நீங்க அழகா பண்ணிக்கலாம் சார். அதனால எல்லாமே சுலபமாயிடுச்சு இல்லையா? ஈஸி. இதுதான் விஷயம். இப்போ நான் ஒரு விஷயத்த பட்டுட்டேன், நான் அந்த நாலேஜை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். என்ன போய் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் மணி இதெல்லாத்தையும் விட நாலேஜ் சரி மஸ்ட் இம்பார்ட். அதுவும் நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப தேவை. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக போயிடக்கூடாது. பட் ஆனால் நாம வெரி ஸ்ட்ராங் டு பொலிட்டிக்கலாக தமிழர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாலேஜ் உள்ள. ஸோ அதனால நான் சொல்ல ஒரு விஷயம் புரியும். ஸோ நாம எப்பயும் ஏன்னா நம்ம ஆவணப்படுத்துறது சாதாரண கிடையாது. ஏன்னா நம்மளால் என்ன பண்ணியிருக்காரு, தஞ்சாவூர்ல எவன் வேலை செஞ்சான்னு எழுதி வச்சிருக்காரு. ஆமா, தட்ஸ் ரைட். நம்ம அதை பண்ணிச்சிருக்கோம், ஏன் பண்ணிச்சிருக்கோம், ஆவணப்படுத்தல. நமக்கு அதுல ஒரு ஆசை நமக்கு. ஆமா, எப்போ 1000 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன வருது தெரியல. ஸோ அந்த டைம்லைனில் இருக்க நம்மால் அவரை பண்ணும்போது நாம் பண்ண போகிற ஒரு ஆவணப்படுத்த போகிறோம். அவன் அந்த ஆப் எல்லா டேட்டா பேஸும் தரப்போகுது. அந்த டேட்டா பேஸ்லேருந்து வரப்போகிறோம். ஸோ இவங்க கையில் இப்போதைக்கு எந்த முதலீடுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு கூட ஒரு ஃபோன் வாங்கணுன்றது. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே அப்புறம் முதல்ல பண்ணுங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எல்லாருமே கன்சியூம் பண்ணோம் சார். நானும் ஒரு காலத்தில் கன்சியூம் பண்ணேன், அப்புறம் நான் டெலிவரி பண்ண ஆரம்பித்தேன். இப்போ எல்லாரும் டெலிவரி பண்ண ஆரம்பிங்க. ரைட்டா ராங், தப்புன்னு எப்படி தான் சொல்ல முடியும்? நம்ம ஃபஸ்ட்டு குழந்தையா இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அடுத்து பெருசாகும்போது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். பட் எல்லா தவறும் சேர்ந்தது தானே நான் படிப்பனே தானே. எஸ். ஸோ அது இதில் பண்ணுங்க. யாரும் எந்த வேலையும் விட தேவையில்லை, இதுக்காக தனியாக மெனக்கட தேவையில்லை. வேற மேஜிக்கலான விஷயம் எதுவும் நடக்கும் லைஃப்ல நடக்காது, நாமளா நடத்திக்கிற வரைக்கும். ஓகே ஓகே. நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று பண்ணுவோம். இது வாங்க சோசியல் மீடியா வாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. நீ எஃபர்ட் போட்டால் தான் சம்பாதிக்க முடியும். ஆமாம் சார். மற்ற வேலையை விட இங்க இருக்க இன்ஃப்ளூயன்சருக்கும் கிரியேட்டருக்கும் ரொம்ப வேலை அதிகம். 24 hours ஒரு கிரியேட்டர் தான் இருப்பான், ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருப்பான். அவனுக்கு அந்த அவன் வந்து நார்மல் லைஃப் வேற, இந்த கிரியேட்டிங் லைஃப் வேற எல்லாம் கிடையாது. 24 ஒரு அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து முழுசா முழுகிட்டானா அந்த ஈரம் காயவே காயாது. நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வர வேண்டாம், எதுக்காகவும் வர வேண்டாம். உங்களோட நாலேஜஸை இல்லை உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல இடம். சிறப்பு சிறப்பு. ஏன்னா சில பேர் ஆர்வக்கோளர் என்ன பண்ணிடுறாங்க, வந்தா பணம் கிடைக்கும், இன்ஃப்ளூயன்சர் ஆனால் பணம் கிடைக்கும். அதாவது எல்லாரும் ஐஏஎஸ் ஆணைகளை பார்த்து ஆசைப்படலாம். பட் அவன் ஐஏஎஸ் அவருக்கு எத்தனை நைட்டு தூக்கத்தை எடுத்திருப்பான். நான் இன்ஃப்ளூயன்சர் ஐஏஎஸ் கனெக்ட் பண்ணல, உழைப்பு பார்க்கணும்னு சொல்றீங்க. உழைப்பு என்னமோ உண்மைதான். ஐஏஎஸ் ஆனாலும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் சரி, அவன் முன்னாடி உழைப்பு மட்டும் பாருங்க. உழைப்பு பாருங்க. நிறைய பேர் அதை தான் பார்க்கறது. ஸோ எல்லாரும் வாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மள வர சொல்ல, ஆவணப்படுத்துங்க, அதுல ஒண்ணு கத்துக்குங்க. இது ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். இது கொஞ்சம் இது ஒரு வாய்ப்பு இருக்குது, தளம் ஒரு பெரிய வாய்ப்பு. அதை பயன்படுத்தி பாருங்க. அதுல ஒரு வேளை நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் சொல்றீங்க. ஏன்னா இது பெரிய மார்க்கெட், நல்ல மார்க்கெட். 800 கோடி பேர் இருக்காங்க உலகத்துல. இன்னும் அடுத்த வருஷத்துல 900 கோடி கூட மாறலாம். ஓகே. எந்த உலக போரும் நடக்காமல் இருந்தால் ஸோ என்ன வேணா நடக்கலாம். அதனால நம்ம மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் சரி, மொத்தத்துல செய்ய ஆரம்பிங்க. ஒண்ணு வேணாம், பேச வேணாம், வீடியோ எடுத்து டெய்லி போஸ்ட் பண்ணுங்க, அது நல்லா இருக்கும். நீங்க உங்க வேலையை செய்யுங்க, உங்க வேலையை நேசிங்க, உங்க வேலையை இன்னும் கத்துக்குங்க. இடையில இதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சோசியல் மீடியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி சின்னதாக ஒரு வேலை பண்ணுங்க. உண்மையாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இன்னும் ஸ்ட்ரெஸ் பெஸ்ட் பண்ணும் சார். ஓகே. ஒரு ஏன்னா நாம பாருங்க, முக்கியமான விஷயம் இல்லையா அது? ஆமா, எல்லாருமே வந்து தன்னோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக வெவ்வேறு வேலை பண்ணுவாங்க. ஆமா.
இதை பண்ணுங்க, இன்னும் டிப்ரெஷன் குறையும். இதை நீங்க தொழிலா செஞ்சா இந்த தொழிலே உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா இருக்கும், உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா சார், எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபீல்டுக்கு வர காரணம் எனக்கு தூக்கம் வராது தான். தூங்க முடியாது, நம்ம எதை நினைச்சு வந்துட்டு இருக்கோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் கார்ல ஏறி படுத்தனா அடுத்து 5வது செகண்ட் தூங்கிடுவேன். ஒரு தொழில் ஒரு மனுஷனை இவ்வளவு நிம்மதியா தூங்க வைக்கும். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? உண்மை, அதை இதுக்கான எல்லாத்தையும் விட மேலான விஷயம். ஏன் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது கூட என்னை விட அறிவுல சிறந்தவங்க இருப்பாங்களே, என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களுக்கு இது தப்பா படலாம். ஆனால் என் அறிவுக்கு என்ன தெரியுதோ அதை அப்படியே முழுசாக நான் சொல்லிட்டேன். என் மக்களுக்கு என்ன சொல்லணும், உங்கள்கிட்ட நான் என்ன ஷேர் பண்ண வந்தேனோ அதை நான் முழுசாக சொல்லிட்டேன். உண்மையாலுமே இவ்வளோ தூரம் நடந்த இந்த கன்வர்சேஷன் எனக்கு சந்தோஷம். ஓகே, நிம்மதியாக தூங்கும்ல. எதை செஞ்சாலும் நம்ம மனசுக்கு திருப்தியாக முழுமையாக செஞ்சால் அந்த அர்ப்பணிப்பு இருந்தாலே நிம்மதி வந்துடும். போதும் சார். சிறப்பு. எனக்கு இது பெரிய விஷயம் போல எனக்கு இந்த வயசுல எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பெரிய பிளான் இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது, பெரிய ஆர்வம் இருந்துச்சு. நம்மளை விட ஒரு மூத்த யூடியூபர், நமக்கெல்லாம் 4 வருஷம் முன்னாடி வந்து சாதிச்ச ஒருத்தரை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இந்த இன்டர்வியூ வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போனீங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் செய்கிற வேலையை நீங்களும் கற்றுக்கிட்டு எல்லாரும் இந்த பெரிய மார்க்கெட் எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. பார்த்த நம்ம வியூவர்ஸுக்கும் ரொம்ப இது பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோக்களை விட இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். இன்னமும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டி இருக்குது. நேரம் கருதி இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் இதை இன்னொரு கோணத்தில் இதை திரும்பவும் நம்ம ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் உங்களோட வியூவர்ஸாக மாற போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ எங்கள் வீடியோவுக்கு வந்து உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.